இந்த அம்மா வந்து அப்பப்போ வேடந்தாங்கல் பறவை மாதிரி வருவாங்க. சீமானை தாக்கணும், சீமானை பேசணும். அவளுக்கு வந்து கற்பு கிடையாது, அவளுக்கு தாலி சென்டிமெண்ட் கிடையாது, கணவன்னா என்னன்னு தெரியாது, குழந்தைனா என்னன்னு தெரியாது, குடும்பம்னா என்னன்னு தெரியாது யாருக்கு. இந்த விஜயலட்சுமி இது வந்து பணத்திற்காக தன்னை ஒரு விளம்பர பொருளாக தன்னை வந்து விளம்பரப்படுத்திக்கிட்டு யாரையாவது ஒருத்தர் மேலே வந்து அவதூறு பரப்பி இவங்க என்னமோ இப்போதான் வந்து கற்பு வந்து தொலைஞ்சு போயிட்டா மாதிரியும், இந்த கற்பை தேடி தமிழ்நாடு பூரா இந்தியா ஃபுல்லாக அலையிற மாதிரியும் இந்த ஒரு விஜயலட்சுமி வயசுல கல்யாணம் பண்ணாம கண்ணி கழியாம கட்டையை வந்து கொண்டு கரைக்கிற வயசுல இவ இன்னும் இந்த கற்பை தூக்கி சுமந்துக்கிட்டு அலையிறான். என்ன கற்பு கரசி கண்ணகி மாதிரி. ஆனால் இந்த நாதாரி இந்த விஜயலட்சுமி இந்த விஜயலட்சுமி ஒரு புறம்போக்கு. இது வந்து எத்தனை பேர்னு கணக்கு வழக்கு இல்லாத புருஷன். இதுக்கு இதை கெடுத்தவனுக்கு வந்து அதே மறந்து தொலைஞ்சிட்டு அதுக்கு வந்து மெமரி லாஸ். யாரு கெடுத்தான்னு மறந்துருச்சு, எவன் கெடுத்தானும் தெரியலை, கற்பு இருக்கா இல்லையான்னு அதுக்கே சந்தேகம். இப்போ வந்து தேடுது. இப்போதான் தேடும் பொழுது வந்து திமுக போய் நீ வா சீமான் மேலே சொல்லு, நீ என்ன சொன்னாலும் சீமானனை நாங்கள் மனப்பூர்வமாக அவரை ஆதரிக்கிறோம். இன்னும் உனக்கு லவ் கேட்குது, லவ் காதல் கேட்குது, உனக்கு மாப்பிள்ளை கேட்குது, மானங்கட்ட ஈத்திரன். விஜயலட்சுமி ரெட்டை நாக்கு இப்படியும் பேசுவோம், இப்படி திமுக பக்கம் ஒரு நாக்கு, இந்த பக்கம் ஒரு நாக்கு. பணம் தேவைப்பட்டா நாய் மாரி தொங்க விடுவா, அப்புறம் வாழை சூட்டிக்கிட்டே உட்காந்துருப்பா. இவன் வந்து நாங்கள் ஒரு ஆளாக எடுக்கிறதில்ல. இந்த இழிவான அரசியலை, அசிங்கமான அரசியலை, அவதூறு அரசியலை ஒழிப்பது தான் நாம் தமிழர் கட்சியின் முதல் கட்ட வேலை. என்ன எங்கள் சீமான் தான் சொல்றாரு, அதைத்தான் நாங்கள் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ பயம், அந்த பயம் 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 அந்த பயம் வந்துருச்சு. அந்த பயத்தினால ஆஹா எவனுமே பேசாதெல்லாம் இவன் பேசுறானே, எவனுமே சொல்லாததை இவன் சொல்றானே. யாருக்கும் பேச தெரியாது தம்பி. ஒரு சீமான் மாதிரி ஒரு பேச்சாளர் யார் இருக்கா? சீமான் மாதிரி 2 மணி நேரம் தண்ணி கொடுக்காம பேச யார் இருக்கா? சீமான் மாதிரி கருத்தியெல்லாம் பேச யார் இருக்கா? அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணையும் சிறப்பு விருந்தினர் நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் திருமதி வன்னை சுமதி அவர்கள். வணக்கம் மேடம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. விஜயலட்சுமி, நடிகை விஜயலட்சுமி அவர்கள் தொடர்ந்த வழக்கில் வந்து நேற்றைய தினம் வந்து சீமான் அவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்தார். இதை வந்து சீமான் அவர்கள் வந்து விடுவிக்க முடியாது, இந்த மனு வந்து தள்ளுபடி செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் வந்து சொல்லியிருந்தாங்க. இதற்கு தொடர்ந்து வந்து விஜயலட்சுமி அவர்கள் வந்து ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருக்காங்க. எந்த விஜயலட்சுமி? ஃப்ரெண்ட்ஸ் பதத்தில் தங்கச்சியாக நடிச்சாங்களா விஜய்க்கு? ஓ சரி. அவங்க வந்து ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருந்தாங்க. முடிஞ்சா வந்து என்கிட்ட இருந்து சீமானை வந்து காப்பாற்றிக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் தம்பிகளுக்கு வந்து ஒரு சவால் விட்டுருக்காங்க. இந்த சவாலை வந்து எப்படி பார்க்குறீங்க? பயமாக இருக்கே. ஏன் அவ்வளோ பயம்? கேட்கும் போதே பயமாக இருக்கே. அவங்க வந்து பெரிய இவங்க பருப்பு. அவங்க விஜயலட்சுமி வந்து ஒரு ஆளா தம்பி? அவெல்லாம் ஒரு ஆளா? அவத்துக்கு 4 அல்ல கை இருப்பானுங்க யாராச்சும். அதாவது நான் தான் சொன்னேன்ல, இப்போ இன்னும் ஒரு வருஷத்தில் எலெக்ஷன் வருது. இப்போ என்ன செய்வாங்கன்னா இந்த கட்சிகளெல்லாம் சேர்ந்து யாரை வந்து உசுப்பேற்றணும், யாரை தண்ணி தெளித்து எழுப்பணும், யாருக்கு கோட்டை வந்து வாங்கி கொடுத்து எழுப்பணும், யாருக்கு வந்து பணம் அடித்து கூப்பிட்டு வரணும். எதுக்குன்னா சீமானை டேமேஜ் பண்ணுறதுக்கு. ஏன் காரணம் வந்து நாம் தமிழர் கட்சி வளர்ந்துக்கிட்டு இருக்கு. இவர் வந்து தொட முடியாத இடத்துக்கு போயிட்டுருக்காரு. ஃபுல்லாக வந்து இளைஞர்களாக இருக்காங்க, இளைஞர்கள் இருக்காங்க, அறிவால் சார்ந்தவர்கள் இருக்காங்க. நாம் தமிழரில் படித்தவர்கள் இருக்கிறார்கள், பண்பாளர்கள் இருக்கிறார்கள், அறிவார்ந்தவர்கள் இருக்கிறார்கள். இதை பார்த்து வந்து பயம். இந்த திமுகவுக்கு வந்து பயம்தான். இந்த பயத்தின் காரணமாக வந்து யாரை வேணால் கூப்பிட்டு வருவாங்க. இப்போ அவர்களோட ஏற்பாடு தான் இது. என்ன சொல்கிறீங்க? அவங்க வந்து திமுக ஏற்பாடுன்றீங்க? ஆமாம், திமுக தானே இயக்கிக்கிட்டு இருக்கேன் அந்த அம்மாவை. எதை வச்சு சொல்கிறீங்க? எதை வச்சு சொல்கிறேன்னா, வருஷம் ஃபுல்லாக இந்த அம்மாவுக்கு சாப்பாடு போடுறது திமுக காரங்க தான் கூட இருக்காங்களாம். திமுக காரங்க தான் இந்த அம்மாவுக்கு பாதுகாப்பு தர்றது, இவங்க தான் வந்து பணத்தை கொடுக்கறது. வானா வந்துடுவாங்க, போனா போயிடுவாங்க. 23ஆம் புலிகேசியன் இந்த புறா வச்சுக்கிட்டு ஒருத்தர் போகிற பார்த்தீங்களா, புறா வருத்தத்தினால வந்து ஒரு பிரச்சனை வந்துச்சா மாதிரி இந்த அம்மா வந்து அப்பப்போ வேடந்தாங்கல் பறவை மாதிரி வருவாங்க. சீமானை தாக்கணும், சீமானை பேசணும். அவளுக்கு வந்து கற்பு கிடையாது, அவளுக்கு தாலி சென்டிமெண்ட்டு கிடையாது, கணவன்னா என்னன்னு தெரியாது,
குழந்தைனா என்னன்னு தெரியாது, குடும்பம்னா என்னன்னு தெரியாது யாருக்கு? இந்த விஜயலட்சுமிக்கு. இது வந்து பணத்திற்காக தன்னை ஒரு விளம்பர பொருளாக தன்னை வந்து விளம்பரப்படுத்திக்கிட்டு யாரையாவது ஒருத்தர் மேலே வந்து அவதூறு பரப்பி பணம் வாங்கி பணம் வாங்கி பணம் வாங்கி பழக்கப்பட்டவங்க இவங்க. இது வந்து என்னமோ கற்பழியாத கன்னி மாதிரியும், இவங்க என்னமோ இப்போ தான் வந்து கற்பு வந்து தொலைஞ்சி போயிட்டா மாதிரியும், இந்த கற்பை தேடி தமிழ்நாடு பூரா இந்தியா ஃபுல்லாக அலையிற மாதிரியும் இந்த ஒரு விஜயலட்சுமி. இவன் வந்து வழக்கு போட்டது நிறைய பேர் மேலே, யார் கூடயாச்சும் போய் ஒட்டுறது. ஆமாம், அது நானும் ஒரு காணொலியில் பார்த்தேன். ஒரு தொழிலதிபர் மேலே கிட்டத்தட்ட ஒரு 4 பேர் மேலே வந்து என்னை ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்லிட்டு வழக்கம் போட்டிருக்காங்க. ஆமாம், அதே பாணி தான் சீமான் அவர்கள் மீதும் வந்து தொடர்றாங்களா? ஆமாம், இது வந்து முதல் 2வது இல்லது, மீது வந்து ரெகுலராக பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்கள்ட்ட வந்து தொழில் ரீதியாக இவங்களை அட்டாக் பண்ண முடியாது, அவங்கள்ட்ட தொழில் இல்லை. பணம் ரீதியாக விஜயலட்சுமியை அட்டாக் பண்ண முடியாது, அவங்கள்ட்ட பணம் இல்லை. மரியாதை சார்பாக விஜயலட்சுமியை அட்டாக் பண்ண முடியாது, அவங்களுக்கு மரியாதை கிடையாது. வாழ்க்கை என்றால், பெண்மை என்றால், கற்பு என்றால் என்னன்னே தெரியாத ஒரு விஜயலட்சுமி கிட்ட என்ன எதிர்பார்க்க முடியும்? இவங்க என்ன செய்வாங்க, யாரையாச்சும் அந்த ஒரே ஒரு இந்த கொஞ்சம் அழகாக இருக்காங்க அதை வச்சு யாராச்சும் ஒரு 4 நாளைக்கு பழகிறது. அவன் பாவம் அக்கா தங்கச்சியாக கூட பழகலாம், ஒரு நண்பியாக பழகலாம். போய் அவங்க காலில் மறைமுகமாக வீடியோ இல்லாத இடத்துல போய் காலில் விழுந்து அண்ணா எனக்கு ஒரு வேலை கொடுங்க, எதையாச்சும் ஒன்று கொடுங்க, கஷ்டமாக இருக்குன்னு கேட்குறது. அவங்க ஒரு காப்பியை வாங்கி சாப்பாடு வாங்கி சாப்பிடும்போது இந்த அம்மா ரகசிய வீடியோ எடுத்துடுறது, உடனே எனக்கு எடுத்துட்டான்னு சொல்லிட்டு புகார் அளிக்கிறது, 4 கோடி 5 கோடி வசூல் பண்ணுறது. இப்போ இந்த விஜயலட்சுமிக்கு வந்து அவங்கள்ட்ட இருக்கிற ஒரே ஒரு சொத்து வந்து கற்பு. இந்த கற்பை வைத்துக்கொண்டு அவங்கள்ட்ட வைத்துக்கொண்டு நான் தமிழ்நாட்டு பெண்கிட்ட கற்பு இருக்குது, கற்போடு வாழ்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் கற்புன்னா என்னன்னு தெரியாத ஒரு விஜயலட்சுமி, கற்பை விலை பேசி விற்கக்கூடிய விஜயலட்சுமி. என்னை கெடுத்துட்டான் அந்த வடிவேல் படத்தில் சொல்லுவாங்கள்ல, கெடுத்துட்டான் என்னை பார்த்தோன்னே தொட்டுட்டான் தொட்ட உடனே கையை பிடிச்சி இழுத்துட்டான் கையை பிடிச்சி இழுத்து முடிஞ்சவொன்னே கெடுத்துட்டான். இது வந்து வடிவேல் காமெடியில் வரும். அதே போல் இது வடிவேல் காமெடி மாதிரி எத்தனை வருஷமாக சொல்ல தம்பி, அது வயசாகி போச்சு, அது பாட்டி வயசு. காலத்தில் கல்யாணம் பண்ணியிருந்தா விஜயலட்சுமி குழந்தை பிறந்து ஸ்டாலினை அப்பான்னு கூப்பிட்ற மாதிரியோ ஒன்று அம்மானு கூப்பிடும், ஸ்டாலினை தாத்தான்னு கூப்பிட்ற மாதிரியோ ஒன்று பாட்டின்னு கூப்பிடும். வயசில் கல்யாணம் பண்ணாமல் கண்ணி கழியாமல் கட்டையை வந்து கொண்டு கரைக்கிற வயசில் இவ இன்னும் இந்த கற்பை தூக்கி சுமந்துக்கிட்டு அலையிறான். என்ன கற்பு கரசி கண்ணகி மாதிரி. ஆனால் நீதி வேணும்னு சொல்லிட்டு தான் நான் போராடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நீதி வேணும் இவளுக்கு? என்ன நீதி இவளுக்கு வேணும்? பரதேசி நாயே, நீ எங்கே கற்பை தொலைச்சியோ அங்கே போய் தேர்றி. கற்பை கொண்டு எவங்கிட்டையாச்சும் கொடுத்துட்டு சீமான்கிட்ட தான் தொலைச்சேன்னு இருந்தாதானடி கொடுப்பாரு. நீ யாருடி? நீ யார்? எங்கேருந்து வந்த பணத்துக்காக? ஏண்டி உண்மையிலேயே தம்பி, தமிழ்நாட்டில் கற்பை விலை பேசி விற்கக்கூடியவர்களுக்கு வந்து உண்மையிலே தெளிவாக விற்றுட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி சில பேர்கள் வந்து இயலாதவர்கள், வறுமையில் உள்ளவங்க, குழந்தையை காப்பாற்றணும், குடும்பம் பண்ணணும்னு சொல்லிட்டு சில பெண்கள் வந்து சில தவறு பண்ணுவாங்க. ஆனால் வெளியில் சொல்ல வெட்கப்படுவாங்க, தன்னுடைய கற்பையை வந்து இழந்துட்டேமேன்னு சொல்ல பயப்படுவாங்க, சொல்ல வெட்கப்படுவாங்க. ஆனால் இந்த நாதாரி, இந்த விஜயலட்சுமி ஒரு புறம்போக்கு. இது வந்து எத்தனை பேர்னு கணக்கு வழக்கு இல்லாத புருஷன். இதை கெடுத்தவனுக்கு வந்து அதே மறந்து தொலைஞ்சிட்டு, அதுக்கு வந்து மெமரி லாஸு. யார் கெடுத்தான்னு மறந்துருச்சு, எவன் கெடுத்தானும் தெரியலை, கற்பு இருக்கா இல்லையான்னு அதுக்கே சந்தேகம். இப்போ வந்து தேடுது. இப்போ தான் தேடும் பொழுது வந்து திமுக போய் நீ வா சீமான் மேலே சொல்லு, நீ என்ன சொன்னாலும் சீமானனை நாங்கள் மனப்பூர்வமாக அவரை ஆதரிக்கிறோம். ஆனால் மேடம், இந்த விஷயத்தில் சீமானவர்களை வந்து ஆதரிக்கிறதும் சீமானவர்கள் மேலே வந்து தவறு இல்லைன்னு சொல்லிட்டு நிரூபிக்கக்கூடிய தம்பிகள்லாம் வந்து சாப்பாட்டில் வந்து உப்பு தான் போட்டு சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கொச்சையாக பேசுகிறாங்களே. யார? நாம் தமிழர் தம்பிகளே. அவள் வந்து யார் கேட்டது? விஜயலட்சுமி தானே கேட்டா. அதுவே உப்புன்னா அவளுக்கு என்னன்னே தெரியாது, சூடு சொரணன்னா அவளுக்கு என்னன்னே தெரியாது, மானம்னா விஜயலட்சுமிக்கு என்னன்னு தெரியாது, கூச்சம்னா விஜயலட்சுமிக்கு என்னன்னு தெரியாது. இல்லைன்னா என்னை கெடுத்துட்டான்னு 15 வருஷமாக நீ ஏண்டி பாட்டி வயசு எங்கள் அக்கா மாதிரி தெரியுமா? எனக்கே பேர பிள்ளைலாம் இருக்குது. என் பேத்தி காலேஜ் படிக்கிறா விஜயலட்சுமி,
என்ன விஜயலட்சுமி வயசான காலத்தில் வயசில் விட்ட கற்பை இப்போ போய் தன்னா எப்படி விஜயலட்சுமி கிடைக்கும்? பாம்பேயில் போய் தேடு, பெங்களூரில் தேடு, தமிழ்நாட்டில் எங்கன்னா இந்த போய் திமுகவரங்க ஹோட்டல் போட்டு கொடுத்தாங்களோ அங்கே போய் தேடு, லண்டனில் போய் தேடு. உன் கற்பு அழிஞ்சு ரொம்ப நாளாச்சு விஜயலட்சுமி. இப்போ எப்படி விஜயலட்சுமி தேட முடியும்? திமுகக்காரன் காசு கொடுத்தா ரைட், ஆனால் மின்னு இருக்குப்பா, சும்மா தக்க மின்னுது. பார்த்தீங்களா ஒரு படத்தில் சொல்லுவார்ல, சும்மா இன்னும் தக்கன்னு அக்கா தக்கன்னு மின்னுது. செம்ம பாலிஸு, நல்ல பாலிஸு, செம்ம பாலிஸு திமுககாரங்க போடுறாங்கன்னு நினைக்கிறேன். நல்ல காசு பணம், நல்ல சாப்பாடு, நல்ல அழகாயிட்டு. எனக்கெல்லாம் கொஞ்சம் வயசாகி போச்சு. விஜயலட்சுமியை பார்த்தா இன்னும் 16 வயது இளம் மங்கை மாதிரியே இருக்க. இன்னும் உனக்கு லவ் கேட்குது, லவ்வு காதல் கேட்குது, உனக்கு மாப்பிள்ளை கேட்குது. மானங்கட்ட ஈத்திரன் ஏண்டி உனக்கு பேர பிள்ளை தான் கட்டி கொடுக்குற வயசில் போய் அசிங்கமாக இருக்குது. என் கருப்பு போச்சு. அவன் காணா போன நகையை கண்டுபிடிக்க முடியல, போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுறான். இருந்த வீட்டை இடிச்சிட்டு போயிட்டான், வீட்டை காணோன்னு தேடிக்கிட்டு இருக்கானுங்க. அவன் கடலில் இருந்த போட்டை காணோம், பெரிய கப்பலை காணோம், தேடிக்கிட்டு இருக்கான். நீ கற்பை காணோன்னு எத்தனை வருஷமாடி தேடுவ? உன் கற்பு உனக்கு தானே தெரியும். குளச்ச இடத்துல போய் தேடுறி, உன் பூசைங்க அங்கே இருப்பாங்க, கேளுடி. காசு கொடுத்தா காசுக்காக என்ன வேணால் விலை பேசுவேன். உன்னை எவ்வளோனா கேள்வி கேட்குறது? செருப்பால் அடித்தாச்சு, விளக்க மாத்தல் அடித்தாச்சு, அசிங்கமாக கேட்டாச்சு. இன்னும் இவன் மானங்கெட்டு ஈனங்கெட்டு அசிங்கமாக இருக்குது தம்பி அவள் பேசுகிறது. உண்மையிலே அவளுக்கு பைத்தியம் ஆகிட்டா. அவள் மென்டல் ஆகிட்டா. அவள் மென்டல் ஹாஸ்பிட்டல் வச்சு பார்க்கணும். இந்த ஒரு சில பைத்தியங்கள் ஞான்னு சுத்தம் தெரியுமா? காதல் படத்தில் சுத்தம் ஞாங்க, வேறு ஒன்றுமே ஞாபகம் இருக்காது. ஒரே காதலன் பேரை சொல்லிட்டு காதலி. அப்படியே ஒரு காலத்தில் காதலிச்சாலும் காதலிச்சிருக்கலாம். நீ சீமானை காதலிக்கிறேன் போய் அவங்க கூட வச்சு போயிருக்கலாம். இதெல்லாம் என்னடி ஒரு கதைன்னு சொல்லிட்டு எத்தனை வருஷமாடி நீ பேசுவ? சீமான் திமுகவோட எடுப்பு இவ, திமுகவோட எடுப்பு சோறு, திமுகவோட எச்சி சோறு இவ, திமுகவோட கைக்கூலி இவ, திமுகவின் ஒட்டு திண்ணை தூங்கி இவ, திமுகவினோட அடி வருடி இவ. இவர் யாராமிச யார் அவர்? சுபவீர பாண்டியனுக்கு ஒரு அல்லக்கை. அதனால் சுபவீரன் பாண்டி போய் பார்க்குற சிவபூர பாண்டி தான் போவார். ஃபஸ்ட்டில் திமுக சுபவீரன் பாண்டியனோட தான் கையாள். அவர் சொல்லுவார், அம்மா வா உனக்கு ஒரே சான்ஸ் வந்துருச்சு, பேசு, நான் பேசி திமுகவில் ஒரு 1 லட்சம் வாங்கி தரேன், ஒரு 6 மாதம் ஓடும் அப்படி சொல்லியிருப்பார். காசுக்காக உண்மையிலேயே நீ ஒரு பெண் தானா? தன்னுடைய கற்பை விலை பேசி கூறு போட்டு கூவி ஊர் பூரா உலகம் பூரா விற்று கொண்டிருக்கும், ஏலம் போட்டுக்கிட்டு இருக்கும் விஜயலட்சுமி. இவெல்லாம் ஒரு பெண்ணுன்னு சொல்ல தகுதியற்றவள் தம்பி. வரட்டும், பார்த்துக்கலாம். ஆனால் அவங்க மிரட்டல் விடுறாங்களே, சீமானை நான் அடிக்கிற அடியில் தம்பிகள் எல்லாம் செதறி ஓதிடுவீங்க அப்படிலாம் சவால் விடுறாங்க, பஞ்ச் டைலாக்லாம் பேசுகிறாங்க. அவள் பேசுவா பஞ்ச் டைலாக். பெரிய ரஜினிகாந்த் இவ அப்படியே அடித்தா ஒரே அடி தான், 1.5 டன் வெயிட்டடாங்கிற மாதிரி சூர்யா சொல்கிற மாதிரி அடிப்பா இவ. இவளை தான் போன தடவை புரடி தெரிக்க ஓடினால பெங்களூர்லேருந்து நாய் ரூமில் பிடிச்சி வச்சுருந்தானுங்கள இவளை. 150 நாய் கடிக்க வந்துச்சுல இவளை. சோறு போடாமல் பட்டினியாக கிடந்தால. வீரலட்சுமி இவளை கொண்டு அடைச்சி வச்சுருந்தால. அப்போ திமுககாரன் பூரா என்னை அடைச்சி வச்சுருக்கான். என்னோடய தம்பிகள் தான் என்னை காப்பாற்றினாங்க. சாட்டை துரைமுருகன் தான் என்னை நைட்டாக பெங்களூருக்கு ஏற்றுறாருன்னு சொல்லிட்டு வலசரவாக்கத்தில் கேஸை வாபஸ் வாங்கிட்டு ஓடுன. இவெல்லாம் எப்படி சொல்கிறதா, அந்த நாக்கு இருக்குல்ல தங்கு, இது ரெட்டை நாக்கு. விஜயலட்சுமி ரெட்டை நாக்கு. இப்படியும் பேசுவோம், இப்படி திமுக பக்கம் ஒரு நாக்கு, இந்த பக்கம் ஒரு நாக்கு. பணம் தேவைப்பட்டால் நாய் மாரி தொங்க விடுவா. அப்புறம் வாழை சூட்டிக்கிட்டே உட்காந்துருப்பா. இவ நாங்கள் ஒரு ஆளாக எடுக்கிறதில்ல. நாம் தமிழர் தம்பிகள் அடித்த அடியில் தான் பொறட்டி தெரிக்க ஓடனில்ல பெங்களூருக்கு. போன தடவை நைட்டோட நைட்டாக காப்பாற்றி ஓடினாங்க. எங்கள் நாம் தமிழர் பிள்ளைகள் தான் காப்பாற்றி விட்டாங்க ஒன்று. அதனால நீ ஊரை விட்டு தப்பிச்சு ஓடுன. என்ன உனக்கு தாங்க முடியல டார்ச்சர்ன்ட்டு தான் ஓடின. நாயே நீ தான் சொன்னடி. இப்போ திருப்பி உனக்கு நாம் தமிழரை பேசினா தம்பி ஒரு காசு, வேறு யாரையும் பேச முடியாது. ஏன்னா இப்போது இவங்க இவ்வளோ அவதூறுகள் சீமான் மீதும் நாம் தமிழர் மீதும் வைக்க போதும்போது நாம் தமிழரும் சரி அவர்கள் தம்பிகளும் சரி எந்த ஒரு விதத்துலையும் விஜயலட்சுமி அவர்கள் விமர்சிக்கவே இல்லை. சரி பேசிட்டு போதும், கடந்து தான் சென்றிருந்தீங்க. ஆனால் தொடர்ச்சியாக திருப்பி இப்போ திமுக சீமான் அவர்கள் எதனா ஒரு விமர்சித்தா உடனே விஜயலட்சுமி தான் முதல் குரல் கொடுக்குறாங்கன்றப்போ அவங்க நம்ம மாண்பு இதுதானா பார்க்குறீங்களா? இந்த நம்ம
அப்பா ஸ்டாலின் வந்து இலவசம் தராருல 1000 ரூபாய். நீங்களும் அப்பா ஏற்றுக்கினீங்களா? ஆமாம் அப்பா. ஐயோ அப்பா, அப்பா தான் அவர். தாத்தா வேற, அண்ணன்லாம் இல்லை, இப்போ தாத்தா அப்பா தான். அப்பா வந்து இந்த இலவசம் கொடுக்கும்போது பெண்கள்லாம் டோக்கன் வாங்க போவாங்க. 1ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் டோக்கன் வச்சுருப்பாங்க. அந்த வரிசைப்படி போனால் தான் பணம் கொடுப்பாங்க இலவசம். அந்தமாரி விஜயலட்சுமி வந்து 1ஆம் நம்பர் டோக்கன். அந்த டோக்கனில் வந்து இலவசத்துக்கு வந்து அந்த விஜயலட்சுமி வந்து 1ஆம் நம்பர் டோக்கன். இவள் ஆல்ரெடி வந்து கேட்டே இருந்திருப்பா, ஏதாச்சும் கொடுங்க, ஏதாச்சும் ஒரு வேலை கொடுங்க. அது வேலை கொடுப்பாங்க, அது உனக்கு வேலை கொடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அந்த வேலை இவளால் வந்து ஏதாச்சும் செய்யணுமா, பெரிய அமௌண்ட்டு பல்காக அடிக்கிறதுக்கு பெத்த அமௌண்ட் அடிக்கணும் அவங்களுக்கு. அதுக்காக என்ன பண்ணோம், இப்போ க்யூவில் நிற்பா. இவங்களுக்கு எலெக்ஷன் வருது இல்லையா, இப்போ வந்து இவளை தூண்டி விட்டு செய்கிற வேலை தான். நாம் தமிழர் பிள்ளைங்க இவளை சீன்றதில்லை, இவளை பற்றி பேச. நாங்கள் வந்து இவளை யாருன்னே தெரியாது தம்பி, எங்கள் அண்ணனுக்கே யாருன்னு தெரியாது. இவளுக்கு சும்மா ஒரு படத்தில் நடித்தார், அதை தூக்கி கையில் வச்சுக்கிட்டு இப்போ தான் வந்து மாப்பிங் பண்ணுறாங்கல்ல. அதான் நிறைய பண்ணுறாங்க, மாப்பிங் பண்ணி பண்ணி பொய் சொல்லி பணத்துக்காக வந்து. உண்மையிலே உலகத்திலே எனக்கு தெரிஞ்சு, அதுவும் தமிழ்நாட்டில் ஒரு கர்நாடகாவிலலாம் எப்படி தான் அவளை வச்சுருக்காளுங்கன்னு தெரியல. கர்நாடகா வந்து காது கொடுத்து கேட்குதா என்னன்னு தெரியல. ஒரு கற்பை விலை பேசி ஏலம் விட்டு மாதம் வந்து அப்படி துண்டு துண்டாக இந்த துண்டு சீட்டு மாதிரி கற்பை விலை பேசி விற்று கொண்டிருக்கும் விஜயலட்சுமி மாதிரி பெண்கள் எல்லாம் எப்படி உயிரோடு இருக்கான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு என்னுடைய வாழ்க்கையில், என்னோடய வரலாறில் இந்த மாதிரி தன்னுடைய கற்பையும் தான் பெற்ற 7 பிள்ளை பெற்றேன்னு சொன்னான். இப்போ 7 பிள்ளை, 8 பிள்ளை, 9 பிள்ளை, 10 பிள்ளை கூட ஆயிருக்கும். கண்ணி கழிஞ்சிட்டா இவ. கண்ணி கழிஞ்சாலா கழியலையா? எச்சசோர் நாய் இது நாய் ரோட்டில் கிடந்தாக்க போகிற வர்ற நாயெல்லாம் பின்னாடி வந்து மோப்பம் பிடிச்சிக்கிட்டு தான் போவோம். அந்தமாரி நாய் இதுக்கு வந்து பணத்துக்காக வந்து விலை பேசுகிறவங்க தான். நாம் தமிழர் பிள்ளைங்க வந்து ஒருபோதும் இவளை வந்து சீண்ட கூட மாட்டாங்க. ஏன்னா இப்போது நம்ம பேட்டியிலே பேசியிருந்தோம், இதுக்கு முன்னே ஒரு 4 பேரை வந்து இந்தமாதிரி வழக்கு வந்து இவங்க பதிவு பண்ணியிருக்காங்கன்னு. தொடர்ச்சியாக இதையே தான் வாடிக்கையாக வச்சுருக்காங்களான்ற ஒரு கேள்வியும் வந்து எழுது. உண்மைதான் தம்பி, இவங்களுக்கு வந்து அடிக்கிறோம், சீமானை அடிக்க இது ஒரு ஆயுதம் தான். அவரை அடிக்க முடியலை. அவனுங்களும் என்னென்னமோ பல்ட்டி அடித்து பார்க்குறாங்க, குட்டி கரணம் போட்டு பார்க்குறாங்கன்னா அடிக்க முடியலை. அதனால் வந்து மீண்டும் மீண்டும் வந்து இன்னும் எத்தனை வருஷம் அது மேக்கப்பை கழிச்சா குடு கிளையாது, முகலாம் சுருங்கி போயிருக்கு, அப்படி தூக்கி வச்சு மேக்கப் போட்டு வந்திருக்குது. அதனால் அந்த கிளையை வச்சுட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கானுங்க. கண்டுபிடிப்பாங்க, புதுசாக கண்டுபிடிப்பாங்க. சீமான் மேலே என்ன சொல்லணும், பெரியாரை வச்சு ஓட்டினாங்க ஒரு 2 மாதம், அது முடிஞ்சு போச்சு. இப்போது நீங்கள் என்ன சொன்னாலும் அம்மா அஞ்சலிக்கு பிரயோஜனம் கிடையாது உங்களுக்கு. இப்போ வந்து விஜயலட்சுமி கூப்பிட்டு வந்திருக்காங்க. இப்போ சுந்தரவழின்னு ஒருத்தி இருக்கா, வருவா. அப்புறம் இன்னும் ஒரு 2-3 பேர் இருக்காங்க. அது வீரலட்சுமி ஒருத்தி வருவா, ஒரு தொடுப்பு, இவ ஒரு எடுப்பு, இவ வந்து ஒரு எச்சசோறு விஜயலட்சுமி. இவளுக்கெல்லாம் வந்து கூலிக்கு மாரடிக்கிற கூட்டம். அதாவது பெண்கள் மத்தியில் வந்து சீமானவர்களுக்கு வந்து ஒரு தவறான பிம்பத்தை வந்து கட்டமைக்கணுன்ற ஒரு திட்டத்தோடு தான் இதெல்லாம் பண்ணப்படுறாங்களா? ஆமாப்பா. இப்போ நாங்கள்லாம் நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கிறோம்னால 10 வருஷமாக பயணிக்கிறேன். சின்ன பிள்ளைங்கள்லாம் வர்றாங்க, ஒரு இளைஞர்கள்லாம் படிக்கிற ஸ்டூடெண்ட்லாம் வர்றாங்க. அது மீண்டும் சொல்கிற மருத்துவ ஸ்டூடெண்ட் இருக்காங்க, வழக்கறிஞர் இருக்காங்க, நிறைய பெண்கள் இருக்காங்க. எங்கள் அண்ணன் வந்து நாங்கள் அண்ணனாக தான் பார்க்குறோம். யார் மாதிரியும் வந்து டக்குன்னு தோல் மேலே கை போட மாட்டார், டக்குன்னு கை கொடுக்க மாட்டார், டக்குன்னு இப்படி நேருக்கு நேராக பார்க்கக்கூட மாட்டார், சிரிக்க மாட்டார். அவர் ரொம்ப ஜென்டில் மேன். அவர் ரொம்ப சிறந்த ஒரு அரசியல்வாதி. சீமான் வந்து உண்மையிலேயே ஒரு சிறந்த அரசியல்வாதி. காரணம் வந்து எங்கள் தலைவர் பிரபாகரன், மேதகுவே பிரபாகரன் அவரோட வழியில் வந்ததுனால அவர்களுடைய கட்டளைப்படி அவரை பார்த்து எங்கள் அண்ணன் வந்து ரொம்ப நீட்டாக நடந்துகிட்டு இருக்காரு. இவரோட பேரை வந்து எப்படியாச்சும் குறைக்கணும். ஏன்னா இவங்களுக்கு இதே வேலை தான். இவங்க வந்து ஜெயலலிதா மேலே பழி போடுவாங்க, எம்ஜிஆரையே பழி சொன்னானுங்க. இவங்க திமுககாரன் வந்து எம்ஜிஆரை வந்து மலையாளத்தாம்பாங்க. ஏன் நம்ம அன்னை இந்திராவே வந்து வெளிநாட்டுக்காரி, வந்து இந்த நாட்டு மருமகளான்னு கேட்டவங்க, சோனியா காந்தியே கேட்டவங்க, இவங்க நம்ம ராகுல் காந்தியே கேட்டவங்க. இப்போ வந்து ஒன்றா கூத்தடிக்கிறானுங்க. காமராஜரை கருவாட்டுக்காரி மகன்னு சொன்னவங்க இவங்க, எம்ஜிஆரை மலையாளத்தான்னு சொன்னவங்க, ஜெயலலிதாவை கன்னடத்துக்காரின்னாங்க. யாரை சொல்லலை, இவங்க சொல்லலைன்னா தான் நம்ம இவங்க வந்து எப்படின்னா வழியாக அப்போ வந்து மக்களுக்கு வந்து மீடியா கிடையாது, கொஞ்சம் வந்து யோசிக்க மாட்டாங்க. அப்போ அந்த பேப்பர் இவனுங்க போடுற பேப்பரை இவனுங்களே வாங்குவானுங்க, இவனுங்களே அடிப்பானுங்க, இவனுங்களே வாந்தி எடுத்து இவனுங்களே படிக்க வைப்பானுங்க. அதை படித்த மக்களை எல்லாம் மடையர்களாக ஆக்கி வைத்திருந்தது இந்த திமுக அரசு. அதனால தான் இவங்க கப்பல் வந்து அப்படி சாயாமலும் 75 வருஷமாக ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ நாங்கள்லாம் ஸ்டீமர்.
அதுதான் இந்த விஷயத்தில் வந்து திமுகவுக்கு ஆன்டி டிஎம்கே அப்படின்ற ஒரு ஸ்டாண்டை வந்து மக்களை எடுக்க வச்சதுக்கு முக்கிய பங்காற்றுறது வந்து சீமான் அவர்கள் தான். ஆமாம், தொடர்ச்சியாக வந்து திராவிடத்தை தாண்டி தமிழ் தேசியம் தான் வளர்ந்துட்டு இருக்குன்றத வந்து ஏற்றுக்க முடியாமல் சீமான் அவர்களை அரசியலேருந்து ஒதுக்கி வைக்கணுன்றதுனால தான் இந்த தொடர்ச்சியாக வழக்குகள் சம்மன்கள் விஜயலட்சுமி போன்றவர்களாம் இறக்கி விடுறாங்களா? அதுதான்ப்பா, இவங்களாம் அவதூறுக்கு அதான் அதுக்கு தான் சொல்கிறேன், இவங்க எல்லாம் அவதூறு பரப்பி தான் அடித்தது. இதெல்லாம் மீறி வளர்ந்தாங்க. கடைசியில் பார்த்தாங்க விஜயகாந்த் அவதூறு பரப்பி தான் அவர் போயிட்டு சேர்ந்துட்டாரு. நீ யாரை இவன் அவதூறு பரப்பில் இப்போ சீமானை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு வந்து யாருமே வளரக்கூடாது, இந்த கொள்ளை அடிக்கணும், தமிழ்நாடு இவங்க அப்பா விட்டுது, இந்த சொத்து இவங்க அப்பா விட்டுது, இந்த மலை இவங்க அப்பா விட்டுது, இந்த அப்பா ஸ்டாலின் விட்டுது, இந்த அப்பாவோட தான் கடல், இந்த அப்பாவோட தான் மணல், இந்த அப்பாவோட தான் மலை, இந்த அப்பாவோட தான் ஸ்கூலு, எல்லாத்தையும் இந்த அப்பாவோட சொத்துன்னு சொல்லிட்டு இவங்க ஆட்டையை போடணும். அப்போ யார் வந்து கேள்வி கேட்டால் கருத்தை கருத்தால் மோதணும். நான் உங்கள் மேலே ஒரு பழி போட்டால் இல்லைன்னு ப்ரூவ் பண்ண நீங்கள் வந்து பழகணும். என்னை வந்து நீ திருடி சொன்ன நான் எங்கே திருடினேன், எப்போ திருடினேன், அதை காட்டு. அப்படி கேட்குறவன் தான் உண்மையிலே தில்லு இருக்க ஒரு ஆண்மகனாக இருக்க முடியும். உடனே அவதூற கையில் எடுப்பான். ஓ தெரியுமா அவனுக்கு எத்தனை பொண்டாட்டி தெரியுமா, அவன் குழந்தை எப்படி பிறந்தது, வெக்கமா இல்லைடா. எத்தனை நாளைக்குடா இந்த தாத்தா மாதிரியே ஆயா மாதிரியே பேசிக்கிட்டு இருப்பாங்க. தான் பழைய காலத்து பாட்டிங்க பேசும், அதெல்லாம் மறைஞ்சு போச்சு. இப்போ இருக்க பிள்ளைங்கள்லாம் படித்த எஜுகேஷன் பீப்புள்ஸ், இப்போது பிள்ளைங்கள்லாம் டபுள் டிகிரி ட்ரிபிள் டிகிரி வாங்கி எங்கேயோ போயிடுச்சு. எல்லாம் ராக்கெட்டில் போகுது பெண்கள். இன்னும் வந்து பொம்பளை மாதிரி பேசிக்கிட்டு சும்மா அந்த கற்பை வச்சு ஒரு பந்தாடிக்கிட்டு பொம்பளை இழுத்து வச்சு கதை பேசிக்கிட்டு இழிவுபடுத்துறது, அவதூறுப்படுத்துறது, அசிங்கமாக பேசுறது, மதத்தை இழுக்கிறது, ஜாதியை இழுக்கிறது, அப்பா அம்மா பேரை இழுக்கிறது, இதுக்கு ஒரு அல்ல கை முண்டாங்க இதுங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு இது வந்து இழிவான அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த இழிவான அரசியலை ஒழிப்பது தான் நாம் தமிழர் கட்சி. இந்த இழிவான அரசியலை, அசிங்கமான அரசியலை, அவதூறு அரசியலை ஒழிப்பது தான் நாம் தமிழர் கட்சியின் முதல் கட்ட வேலை. என்ன எங்கள் சீமான் தான் சொல்கிறாரு, அதைத்தான் நாங்கள் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ பயம், அந்த பயம் 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 அந்த பயம் வந்துருச்சு. அந்த பயத்தினால ஆஹா எவனுமே பேசாதெல்லாம் இவன் பேசுகிறானே, எவனுமே சொல்லாததை இவன் சொல்கிறானே, யாருக்கும் பேச தெரியாது தம்பி. ஒரு சீமான் மாதிரி ஒரு பேச்சாளர் யார் இருக்கா? சீமான் மாதிரி 2 மணி நேரம் தண்ணி கொடுக்காம பேச யார் இருக்கா? சீமான் மாதிரி கருத்தியெல்லாம் பேச யார் இருக்கா? சீமான் மாதிரி களத்தில் நின்று வளங்களையும் மலைகளையும் மக்களையும் மண்ணையும் இந்த கடலையும் மீனையும் நதியையும் புழுவையும் பூச்சையும் பேச யார் இருக்கா? ஒரு நாதி இல்லை, யாரும் இல்லை. பெண்கள் பாலியல் பண்ணி நீ செத்துக்கிட்டு இருக்கு தம்பி. பெண்களை வந்து கற்புங்கிறது வந்து களவாடிக்கிட்டு இருக்கானுங்க. கற்புங்கிறத கடையில் வாங்குற சாக்லேட் மாதிரி ஆகி போச்சு. அவனுக்கு அசால்ட்டாக தூசி தட்டிட்டு போயிட்டுருக்கானுங்க. அதாவது வந்து கற்புங்கிறது வந்து இப்போ பெண்களுக்கு வந்து ஒரு பெரிய கேடு தம்பி. தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரம், பண்பாடு, நாகரீகம், பெண்களுக்கு வந்து கற்பு ரொம்ப முக்கியமானது. கற்பு கழியாத கன்னிகளாக தான் இருப்பாங்க பொம்பளை பிள்ளைங்கள்லாம். ஒருத்தன் தொட்டால் கூட பிடிக்காது, பேசினா அப்போ வீட்டில் சொல்லிடுவாங்க. அப்படி இருந்த நாடு, கண்ணகி வாழ்ந்த நாடு இது. இந்த நாட்டில் மாதவி கூட வந்து நடனக்காரியாக இருந்தால் கூட ஒரே கணவனை தான் கல்யாணம் பண்ணாங்க. குழந்தை பெற்றவொன்னே தவறான பேர் தான் அந்த அம்மா வந்து ஒரு காட்டுக்கு போயிட்டாங்க, துறவி பண்ணிட்டாங்க. கண்ணகி வந்து அவங்கள பற்றி உள்ள நாடு இது. அம்மன் கோயில்கள் உள்ள நாடு, தாயை வந்து தாயாக மதிக்கிற நாடு, ஒரு பெண்ணை வந்து காலையில் எழுந்துச்சுன்னா காலில் விழுந்து கும்பிட்டுட்டு போகிற நாடு இது. அம்மாவுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை அம்மாங்கிற வார்த்தைக்கு அடுத்த வார்த்தை சொல்லாத நாடு இது. இப்படியாப்பட்ட பெண்களை போற்றக்கூடிய இந்த நாட்டில் பெண்களுக்கு நிறைய நாங்கள் சடங்கு, பெரிய பிள்ளையாட்டா சடங்கு பண்ணுவோம், கல்யாணம்னாக்கா நிறைய சடங்குகள் பண்ணுற ஒரே ஒரு நாடு தமிழ்நாடு. தாலியை வந்து அப்படியே வெளியில் கூட தெரிய அடுத்தவங்க பார்க்கக்கூடாது, உள்ளே போட்டு மறைச்சி நடக்கிற நாடு தமிழ்நாடு. குனிஞ்சி மிஞ்சியை தான் பார்க்கணுன்னு காலில் மிஞ்சி போட்டு வளர்த்த நாடு தமிழ்நாடு. பெண்கள் வந்து குனிஞ்சி தலை நிமிராத போன தமிழ்நாடு. இந்த தமிழ்நாட்டில் கற்புங்கிறது இப்போ வந்து எங்கேன்னு கேட்குறானுங்க. கற்பு சின்ன குழந்தைங்க வந்து பள்ளிக்கு போனால் ஆசிரியருக்கு எடுக்கிறான், மருத்துவமனைக்கு போனால் டாக்டருக்கு எடுக்கிறான், ரயிலில் போனால் பயணிக்கு எடுக்கிறான், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் காவல்துறையில் இருக்க பெண்ணை காவலரை கெடுக்கிறாரு. பெண்ணுக்கு எங்கடா பாதுகாப்பு? நடந்து போக முடியலை. தனியாக வீட்டில் இருந்தால்
கெழுட்டு பயலுங்க வந்து கெடுத்து போடுறானுங்க. வயசான அம்மா 90 வயசு அம்மா நடந்து போனால் சின்ன பயலுங்க. அதாவது இந்த கற்புன்னா வந்து அந்த அளவுக்கு வந்து இந்த மாடல் அரசில் கஞ்சா புழக்கம் அதிகமாகிருச்சு, மது அதிகமாகிருச்சு. சின்ன பிள்ளைங்கள்லாம் வந்து இந்த மது போதையில் வந்து என்ன செய்கிறோன்னு தெரியல. இதையெல்லாம் கேட்க திராணியற்ற இந்த துப்பு கெட்ட அரசாங்கம், திராவிட மாடல் அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா சீமானை ஒழிப்பதில் குறியாக இருக்குது. சீமானை ஒழிக்கணும், அதற்கு ஒரு ஆயுதம் என்ன? இதெல்லாம் பேசுகிறார்ல இவர் வந்து கருத்தியெல்லாம் பேசுகிறாரு. சொல்லுங்க, இல்லை ஒரு மேடையை போடட்டும், சீமான் வாச ஸ்டாலின் நின்று பேசி பாருங்க. இல்லை முதலமைச்சர் துணை முதலமைச்சரை பேச சொல்லுங்கள். இல்லைன்னா அவங்க முதியோர் இல்லத்தில் நிறைய பேர் முதியோர்கள் இருக்காங்க, அவங்கள பேச விடுங்க. நீங்கள் என்ன பேசுவீங்க? பத்தியா நாங்கள் 1000 ரூபாய் கொடுத்தோம், 1000 ரூபாயில் தான் வாழ்கிறீங்க, ஊசி பஸ்ஸில் போகிறீங்க, இதை மாதிரி சொல்கிற கேஸ் தான் அங்கே இருக்குது. எங்கள் அண்ணன் வந்து நாட்டு நலனை பற்றி பேசுகிறார் தம்பி, வருங்கால தலைமுறையை பற்றி பேசுகிறாரு, வருங்கால பெண்கள் எப்படி வாழணும்னு பேசுகிறாரு, வருங்கால குழந்தைகள் எப்படி படிக்கணும்னு பேசுகிறாரு, கல்வி எப்படி இருக்கணும்னு பேசுகிறாரு. இந்த மும்மொழி கொள்கை எதுக்குறாரு எங்கள் சீமான் மட்டும்தான் எதுக்குறாரு. எப்படி எதுக்குறாரு? காரணத்தோடு எதிர்க்கிறார், கரெக்டாக எதுக்குறாரு, வேற எவனுக்கும் சொல்ல தெரியல. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பேசுறதுனால தொடர்ச்சியாக வந்து அடக்குமுறைக்கு வந்து சீமானை வச்சிருக்கணுன்ற ஒரே காரணம். ஆமாம், அதனால வந்து இவர் கருத்தியெல்லாம் அடிக்கிறாரு, அதனால வந்து இவரை ஒழிக்கணும் அப்படி சொல்லிட்டு வந்து பாடுபடுறாங்க. ஆனால் நீதிமன்றமும் இதுக்கு, அதாவது ஆளுங்க தரப்புக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கு. சீமானை வந்து எளிதாக விடக்கூடாது அப்படின்ற ஒரு கடவுள்னு ஒன்று இருக்குது தம்பி, சத்தியமாக சொல்கிறேன். நான் ஒரு அம்மாவாக சொல்கிறேன், அந்த கடவுள்னு ஒன்று இருக்காது, இருந்தால் இவங்களெல்லாம் கேட்கும். இந்த நாட்டில் வந்து எது தம்பி சரியா இருக்கு? படித்த ஆசிரியர் சரி கிடையாது, பரதேசி நாயங்க. கல்வி கட்டுற ஆசிரியர் சரியில்லை. இந்த கோர்ட்டில் போனால் வக்கீலை விலை கொடுத்து வாங்கிடுறானுங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் போலீஸ்காரங்க விலை கொடுத்து வாங்கிடுறானுங்க. திராவிட மாடல் எல்லாரும் மிரட்டி இவங்களை வந்து இவங்க பக்கம். இன்றைக்கி வந்து கோர்ட்டில் இருக்கிற வழக்கறிஞர்கள் யார் வாதாடுறாங்க? யார் திமுகவுக்கு சொம்படிக்குமோ அவங்க தான் வழக்கறிஞர்களாக இருக்காங்க. அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் இப்படி தானே தம்பி தீர்ப்பு தருவாங்க. இந்த மாதிரி விஜயலட்சுமி அவர்கள் வந்து ஒரு வீடியோ வெளியிடுறாங்க, உடனே அது யூடியூப் சேனல்ஸில் உட்காந்து அதை பற்றி டிபேட் பண்ணுறது, அதை வந்து ஃப்ளாஷ் நியூஸாக ஆக்குறது, அந்த மாதிரி வேலைகள் தான் வந்து ஊடகங்களும் சரி இங்கே இருக்கக்கூடிய யூடியூப் சேனல்ஸ்களும் வந்து பண்ணுறாங்க. தொடர்ச்சியாக வந்து இது வந்து திமுகவாக அஜெண்டா கொடுக்குதா இல்லை திமுக குஷி போகிறதுனா இவங்களா பண்ணுறாங்களா? திமுக தான் கொடுக்கறது கண்டென்ட்டு. அதாவது சீமானை இழிவுபடுத்தணும்னா விஜயலட்சுமி, அப்புறம் யாருன்னா ஒருத்தர் கூப்பிட்டு வருவாங்க. இவன் வேறு ஒன்றுமே இல்லை, அவங்கள்ட்ட ஒரு ஆணி இல்லை, துருப்பிடிச்ச ஆணி ஒன்று தான் இருக்குது, அந்த கெல்ட்டாணி துருப்பிடிச்ச ஆணி விஜயலட்சுமி தான் இருக்குது. அந்த ஆணியை பிடுங்கி எத்தனை இடத்துல அடிப்பீங்க? அந்த துருப்பிடிச்ச ஆணி இது ஒன்று தான் இருக்குது இப்போதைக்கு சீமான் மேலே. அதை கண்டு எங்கள் அண்ணன் பயப்படல, அது எத்தனை வழக்கு வந்தாலும் சந்திக்க அவர் தயாராக இருக்கார். அதாவது மடியில் கனம் இருந்தால் தானே தம்பி வழியில் பயம் இருக்கும். எங்களுக்கு மடியில் கனம் இல்லை, வழியில் பயம் இல்லை, நாங்கள் துணிச்சலாக போகிறோம். இவங்களுக்கு என்னென்னா நாம் தமிழரில் வந்து கூட்டம் சேர்ந்துக்கிட்டு இருக்கு. இப்போ ஈரோடில் வந்து நாங்கள் வாக்குகள் வாங்கினோம், 16% வாக்குகள் நாங்கள் வாங்கியிருக்கோம். அதாவது இவனுங்க போய் 5000 பணம் கொடுத்து ஆட்டுக்கறி கொடுத்து கோழிக்கறி கொடுத்து வந்து இந்தியில் பிரச்சாரம் பண்ணானுங்க, போய் இந்தியில் வந்து பிட் நோட்டீஸ் அடித்தானுங்க. எல்லாம் கொடுத்து வாங்கிய வாக்குகள் 1,16,000. ரைட்டு, இருக்கட்டும். காரணம் ஒரு வருஷத்தில் என்ன ஒன்று பிடுங்க போகிறானுங்கன்னு தெரியல, ஒன்றும் கிளிக்க போகிறதில்ல. அந்த மக்கள் இன்னமும் ரோட்டில் தான் இருக்காங்க. ஆனால் நாங்கள் நாம் தமிழர் கட்சி 1 ரூபா கொடுக்காம, யாருக்கும் கோட்ரு கொடுக்காம, கோழிபெரி கொடுக்காம, எந்த எதுவுமே செய்யாமல் அதிகமான பிரச்சாரம் கூட பண்ணலை. ஈரோடுன்னு ட்ரெயினில் போனால் டிக்கெட்டு புக்கிங் இல்லை, ஈரோடுன்னு பஸ்ஸுக்கு போனால் பஸ்ஸில் சீட் இல்லை. இந்த மாதிரிலாம் பண்ணானுங்க தம்பி இவனுங்க. டூலில் உள்ள நுழைய முடியலை, அவ்வளோ பிரச்சனை பண்ணி எங்கள் அண்ணன் வந்து 16% வாக்குகள் வாங்கியிருக்காரு. இதுவே நாங்கள் வந்து முதல் வெற்றியாக நினைக்கிறோம். இதை பார்த்து பயந்தான். அடுத்தடுத்து 26ல் நாம் தமிழர் கட்சி யாருன்னு காட்டும், அந்த பயம்தான். ஆனால் அது திமுக நினச்சிக்கிட்டு இருக்கு, மீண்டும் நாங்கள் தான் ஆட்சி அமைப்போம், துணை முதலமைச்சரை முதலமைச்சராக்குவோம். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியோட டைலாக் கூடாது, துணை முதலமைச்சரை முதலாட்சி ஆக்குவோம், துணை முதலமைச்சரை முதலாளி ஆக்குவோம், துணை முதலமைச்சரை முதலமைச்சராக்குவோம். இதை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இவங்க வந்து பார்த்தா பலிக்காது. ஏன்னா எல்லாம் வந்து ஒன்றும் பேச தெரியலை, ஒன்றும் கருத்து ரீதியாக பேச தெரியல.
அக்கறை கிடையாது, மக்கள் மீது மரியாதை கிடையாது, மக்கள் மீது இவர்களுக்கு கொஞ்சம் கூட அக்கறையோ பாசமோ பரிவோ அவருடைய வாழ்க்கையை பற்றியோ எதை பற்றியும் கவலை இல்லை. படித்தவங்களுக்கு வேலை இல்லை, வேலைக்கு போனால் சம்பளம் இல்லை, மருத்துவமனைக்கு போனால் அங்கே ஊசி மருந்து இல்லை, பள்ளிக்கூடத்துக்கு போனால் உட்கார சீட்டில் மேலே கூரை இல்லை, கேட்டால் அரசாங்க பள்ளி ஒரு அன்பில் பொய்யாமலி மானங்கெட்ட பொய்யாமலி உன் ஆட்சியில் தான் இவ்வளோ பெண்களை கெடுத்துக்கிட்டு இருக்கான், அது அரசாங்க பள்ளியில் கெடுத்துக்கிட்டு இருக்கான், அதை போய் பார்க்குற இவங்கெல்லாம் சொம்படிச்சிக்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் கேட்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி. அப்புறம் நிறையா கற்பழிப்பு நடக்குது. இதை நாங்கள் தான் பேசிக்கிட்டு இருக்கோம். கற்பழிப்பு சர்வசாதாரணமாகிருச்சு. யாருக்குமே தண்டனை தர்றதில்லை இந்த ஆட்சியில். 4.5 ஆண்டுகளாக ஒரு நாளைக்கு அதை நேற்றுன்னு நினைக்கிறேன், முந்தா நாளுன்னு தெரியல, 12 கற்பழிப்பு நடந்திருக்கு தமிழ்நாட்டில். 5 வயசு பிள்ளைய கெடுத்துருக்கான். என்ன தமிழ்நாட்டில் இதையெல்லாம் கண்டிக்கணும். காரணம் என்னென்னா காவல்துறை கண்டுக்கிறது இல்லை, இவர்கள் தண்டனை கிடையாது. தண்டனைகள் கொடுத்தால்தான் தவறுகள் குறையும். நீங்கள் தண்டனை கொடுக்கறதில்ல, அதை கண்டிக்கிறதில்ல. கொடியை கட்டினா என் கொடி இல்லைன்னுறீங்க, கட்சியை சொன்னால் என் கட்சிக்காரன் இல்லைன்னுறீங்க. கட்சிக்காரனே இல்லை, கெடுக்கப்பட்ட பெண்ணு தானே. அவளோட மன ரீதியாக எவ்வளோ பாதிக்கப்பட்டிருப்பா, அவள் உடல் ரீதியாக எவ்வளோ பாதிக்கப்பட்டிருப்பா, சமுதாயத்தில் அவளுக்கு எவ்வளோ அசிங்கம், அவளால் வெளியில் வர முடியாதுல்ல, வெளியில் சொல்லவும் முடியாது, சொந்தக்காரங்க தெரிஞ்சால் பேர் கெட்டு போயிடும். இதை நினச்சி பயந்தவர்களுக்கு மத்தியிலே நமக்கு திருமணம் ஆகுமோ ஆகாதோ, நம்ம மேற்கொண்டு படிப்புமோ படிக்க மாட்டோமோங்கிற எல்லாத்தையும் தாண்டி பெண்கள் துணிச்சலாக சொல்கிறாங்கன்னா அதை கூட கேள்வி கேட்க துப்பு கெட்ட இந்த அரசியல் மாடல் அரசு அவர்களுக்கு ஒரு தண்டனை தரதில்ல. அவங்க தூக்கு தண்டனை. எங்கள் அண்ணன் வந்தால் அவங்க வச்சு வெட்டுவார் ரோட்டில், துபாய் மாரி செய்வார் எங்கள் அண்ணன். எங்கள் அண்ணன் வெளிநாடுகள் தண்டனையை கொடுப்பாரு. அதில் தான் இவனுங்களுக்கு பூரா திமுகங்கிறான். இதுக்கு தான் நாங்கள் கேள்வி கேட்குறோம் தம்பி. நாங்கள் கேட்குற கேள்வி எதையாச்சும் உனக்கு எவ்வளோ சொத்து இருக்குன்னு கேட்குறோமா திமுகவை பார்த்து? இல்லை. உனக்கு எத்தனை பொண்டாட்டின்னு கேட்குறோமா திமுகவை பார்த்து? உனக்கு நீ என்ன சாப்பிட்டேன்னு நாங்கள் திமுகவை பார்த்து கேட்குறோமா? நீ எவ்வளோ சொத்து வச்சுருக்கேன்னு கேட்குறோமா திமுகவை பார்த்து? நீ இன்னைக்கு எங்கே போகிறேன்னு கேட்குறது இல்லை, அது உங்கள் பர்சனல். அதில் நாங்கள் தலையிடலை. இந்த நாட்டின் முதலமைச்சர் அவருடைய கடமையை செய்யணும். நாட்டின முதலமைச்சர் வேலை என்ன, நாட்டில் என்ன நடக்குது, என்ன அவலங்கள் நடக்குது, அதற்கு தீர்வு தரணும். அந்த தீர்வை கொடுக்க முடியாத திராவிட மாடல் இருந்தா என்ன இல்லைன்னா என்ன? இவர் இதில் அப்பா 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 அப்பாங்கிறாரு. அப்பா என்னப்பா, ஏப்பா இப்படி பண்ணுறீங்க, என்னப்பா இப்படி உங்கள் ஆட்சி இப்படி இருக்கேப்பா, ஏப்பா உங்கள் ஆட்சியில் இவ்வளோ கற்பழிப்பு போதை அநியாயம் நடக்குதப்பா, இதெல்லாம் கொஞ்சம் தட்டி கேட்க மாட்டீங்களப்பா? உங்களால் முடியலைன்னா கூட வேற யாராச்சும் கேட்க சொல்லுங்கப்பா. துணை முதலமைச்சரும் கேட்க மாட்டாருப்பா, சொல்லுங்கப்பா, இப்படி பண்ணாதீங்கப்பா, பார்த்து பண்ணுங்கப்பா ஆட்சியை. என்னப்பா உங்கள் மாடலப்பா. வணக்கம்ப்பா. சரிப்பா. பல்வேறு கேள்விகளுக்கு தெளிவாக இருக்கும். நேரத்தின் நன்றி, வணக்கம். அரசியல் கருத்து தான் நேர்ந்தீர்கள். அரசியல் கருத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.